அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 202வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எசேக்கியேல் அதிகாரம் 9 முதல் 12 வரை. எசேக்கியேல் அதிகாரம் 9. எருசலேம் தண்டிக்கப்படல். அவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலை கருவியை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 நாள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த போது நான் மட்டும் தனியே இருந்தேன். நானும் முகங்குப்புற விழுந்து, தலைவராகிய ஆண்டவரே, நீரும் சீற்றத்தை எருசலேமின் மீது கொட்டி இஸ்ரேலில் எஞ்சியிருப்போர் அனைவரையும் அழித்து விடுவீரோ என்று கத்தினேன். அவர் என்னை நோக்கி, இஸ்ரேல் யூதா வீட்டார்களின் குற்றம் மிக மிக பெரிது. நாடு இரத்த பலியால் நிறைந்துள்ளது. நகரில் புரட்டு மலிந்துள்ளது. ஏனெனில் ஆண்டவர் நாட்டை கை நெகிழ்ந்து விட்டார். அவர் எதையும் காண்பதில்லை என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆகவே என் கண் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. நான் அவர்களை தப்ப விடேன். அவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்றார். இதோ நாற்பட்டு உடுத்தி இடையில் மைக்கூட்டை வைத்திருந்த மனிதர் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டவாறே நான் செய்து முடித்து விட்டேன் என்று அறிவித்தார். எசேக்கியேல் அதிகாரம் 10. ஆண்டவரின் மாட்சி கோவிலை விட்டு விலகல். நான் உற்று நோக்கினேன். இதோ கெருபுகளுக்கு மேல் அவற்றின் தலைக்கு மேல் இருந்த விதானத்தின் நீலமணி இழைத்த அரியணை உருவத்தின் சாயலை போன்றதொன்று தெரிந்தது. அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரிடம், கெருபுகளுக்கு கீழ் இடுக்கு சக்கரங்களின் நடுவில் நுழைந்து கெருபுகளின் நடுவிலுள்ள நெருப்பு தணலை கை நிறைய வாரி நகரின் மீது வீசு என்றார். என் கண்ணெதிரே அவரும் சென்றார். அந்த மனிதர் உள்ளே சென்றபோது கோவிலின் வலப்புறத்தில் கெருபுகள் நின்று கொண்டிருந்தன. மேகம் உள்முற்றத்தில் பரவி இருந்தது. ஆண்டவரது மாட்சி கெருபுகளிடமிருந்து புறப்பட்டு கோவிலின் வாயிற்படிக்கு வந்தது. மேகம் கோவிலில் பரவி இருந்தது. முற்றம் முழுவதும் ஆண்டவரது மாட்சியின் பேரொளி நிறைந்து இளங்கிற்று. கெருபுகளின் இறக்கைகள் எழுப்பிய ஒளி வெளி முற்றம் வரை கேட்டது. அது எல்லாம் வல்லவரின் குரலொளி போன்று இருந்தது. அவர் நாற்பட்டு உடுத்திய மனிதரை நோக்கி, சக்கரங்களின் இடையே கெருபுகளின் நடுவிலுள்ள நெருப்பில் கொஞ்சம் எடு என்று கட்டளையிட, அவரும் சென்று சக்கரத்தின் அருகில் நின்றார். அப்பொழுது கெருபுகளுள் ஒன்று தன் கையை நீட்டி கெருபுகளின் நடுவில் உள்ள நெருப்பில் கொஞ்சம் எடுத்து நாற்பட்டு உடுத்தியவரின் உள்ளங்கையில் வைத்தது. அவரும் அதை எடுத்து கொண்டு வெளியே சென்றார். கெருபுகளின் இறக்கைகளின் கீழ் மனித கையின் சாயல் காணப்பட்டது. இதோ கெருபுகளின் அருகில் 4 சக்கரங்களை கண்டேன். ஒவ்வொரு கெருபின் அருகிலும் ஒரு சக்கரம் இருந்தது. சக்கரங்கள் மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின. அவை 4ம் ஒரேவித தோற்றம் கொண்டிருந்தன. சக்கரத்துக்குள் சக்கரம் இருப்பது போல் தோன்றின. அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை. முன் சக்கரம் நோக்கும் திசையில் மற்ற சக்கரங்களும் திரும்பாமல் சென்றன. கெருபுகளின் உடல் முழுவதும் முதுகு, கைகள், இறக்கைகள், சக்கரங்கள், அதாவது 4 சக்கரங்கள் கண்களால் நிறைந்திருந்தன. சுழல் சக்கரங்கள் என்று அவை அழைக்கப்பட்டதை நான் கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாவது எருது முகம், இரண்டாவது மனித முகம்,
மூன்றாவது சிங்க முகம், நான்காவது கழுகு முகம். அப்பொழுது கெருபுகள் மேலெழுந்தன. கேபார் ஆற்றோரம் நான் கண்ட உயிரினங்கள் இவையே. கெருபுகள் சென்றபோது சக்கரங்களும் அவற்றோடு சென்றன. கெருபுகள் நிலத்திலிருந்து மேலெழும்ப தங்கள் இறக்கைகளை விரித்தபோது சக்கரங்கள் திரும்பாமல் அவற்றுடன் இருந்தன. அவை நின்றபோது இவையும் நின்றன, அவை எழுந்தபோது இவையும் எழுந்தன. ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி இவற்றில் இருந்தது. ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழை வாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கேபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முக சாயல் கேபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய் சென்றன. எசேக்கியேல் அதிகாரம் 11. எருசலேம் தண்டனை தீர்ப்பு பெறுதல். பின்னர் ஆவி என்னை தூக்கி ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நோக்கி இருக்கும் கீழே வாயிலுக்கு கொண்டு வந்தது. அவ்வாயிற் பகுதியில் 25 பேர் இருந்தனர். அவர்கள் நடுவே மக்கள் தலைவர்களான அசூரின் மகன் யாசனியாவையும் பெனாயாவின் மகன் பெலட்ரியாவையும் கண்டேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, இந்நகரில் கெடுதலானவற்றை திட்டமிடுபவர்களும் தீய அறிவுரை கூறுபவர்களும் இவர்களே. வீடு கட்டும் காலம் அருகில் உள்ளது அன்றோ? இந்நகர் ஒரு பாண்டம், நாமோ இறைச்சி என அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. மானிடா, இறைவாக்கு உரை என்றார். அப்போது ஆண்டவரது ஆவி என் மீது இறங்கியது. ஆண்டவர் என்னிடம் கூறுவது, நீ சொல். ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் இவ்வாறெல்லாம் எண்ணுகிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிவேன். நீங்கள் இந்நகரில் பலரை கொலை செய்துள்ளீர்கள். இதன் தெருக்களை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள். ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உங்களால் கொலை செய்யப்பட்டு இதனுள் போடப்பட்டவர்கள்தான் இறைச்சி. இந்நகர் ஒரு பாண்டம், உங்களையோ நான் இதனுள் இருந்து வெளியேற்றுவேன். வாளுக்கு நீங்கள் அஞ்சினீர்கள், ஆனால் வாளையே உங்கள் மீது கொணர்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை இந்நகரினின்று வெளியேற்றி உங்களை மாற்றாரிடம் கையளித்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு: நீங்கள் இஸ்ரேலின் எல்லையில் வாளால் வீழ்வீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்நகர் உங்களுக்கு ஒரு பாண்டமாக இராது, நீங்களும் இதிலுள்ள இறைச்சியாக இருக்க மாட்டீர்கள். இஸ்ரேலின் எல்லையில் நான் உங்களை தீர்ப்பிடுவேன். நீங்கள் மீறிய நியமங்களில் ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் நீதி நெறிகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, மாறாக உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தாரின் நீதி நெறிகளை பின்பற்றினீர்கள். நான் இறைவாக்குரைத்த போது பெனாயாவின் மகன் பெலட்ரியா செத்து போனான். நான் முகங்குப்புற விழுந்து உரத்த குரலில், ஐயோ தலைவராகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் எஞ்சி இருப்போரை முற்றிலும் அழிக்கப் போகிறீரோ என்று கதறினேன். நாடு கடத்தப்பட்டோருக்கு கடவுளின் வாக்குறுதி. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, உன் சகோதரர், உன் உறவின் முறையினர் மற்றும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து, அவர்கள் ஆண்டவரை விட்டு தொலைவில் போய்விட்டார்கள், எங்களுக்குத்தான் இந்நாடு உரிமையாய் கொடுக்கப்பட்டுள்ளது என எருசலேமில் வாழ்வோர் கூறுகின்றனர். எனவே நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் அவர்களை தொலைவில் வேற்றினத்தாரிடையே அனுப்பியிருந்தாலும், நாடுகளிடையே இவர்களை சிதறடித்திருந்தாலும், அவர்கள் சென்ற அந்நாடுகளில் அவர்களுக்கு நான் ஒரு சிறிய தூயகமாக இருந்துள்ளேன். ஆதலால் நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உங்களை மக்களினங்களிடையே இருந்து கூட்டி சேர்த்து நீங்கள் சிதறுண்டிருக்கும் நாடுகளினின்று உங்களை ஒன்று சேர்த்து இஸ்ரேல் நாட்டை உங்களுக்கு தருவேன். அவர்கள் அங்கு வந்ததும் வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும், அருவருப்புகள் அனைத்தையும் அதனின்று களைவார்கள். அவர்களுக்கு நான் வேறோர் இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன். கல்லான இதயத்தை அவர்கள் உடலினின்று களைந்துவிட்டு சதையாலான இதயத்தை அருளுவேன். அப்போது அவர்கள் என் நியமங்களின்படி நடப்பார்கள். என் நீதி நெறிகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பார்கள். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஆனால் வெறுக்கத்தக்கவற்றையும் அருவருப்புகளையும் நாடி செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். கடவுளின் மாட்சி எருசலேமை விட்டு விலகல்.
கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரிக்க சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. ஆண்டவரது மாட்சி நகரின் நடுவே நின்று எழுந்து நகருக்கு கிழக்கே உள்ள மலை மீது நின்றது. அப்போது இறை காட்சியில் ஆவி என்னை தூக்கி கல்தேயாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டோரிடம் கொண்டு சென்றது. பின்னர் நான் கண்ட காட்சி என்னை விட்டு அகன்றது. நானும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அனைத்தையும் நாடு கடத்தப்பட்டோரிடம் எடுத்து சொன்னேன். எசேக்கியேல் அதிகாரம் 12. அகதியான இறைவாக்கினர் எசேக்கியேல். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண் முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண் முன்னே அவற்றை தோல் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கி செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள், ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினுடைய வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவர் தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் அவன் மீது என் வலையை வீசுவேன், அவனும் என் கண்ணில் சிக்கிக் கொள்வான். நான் அவனை கல்தேயரை நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன். அந்த நாட்டை பார்க்காமலேயே அவன் அங்கு செத்து போவான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கும் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நான் எப்பக்கமும் சிதறடித்து அவர்களை உருவிய வாளோடு பின்தொடர்வேன். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே ஓட செய்து நாடுகளிடையே சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஆயினும் அவர்களுள் சிலரை வாளுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன். அவர்கள் தாங்கள் போய் சேரும் வேற்றினத்தாரிடையே தங்கள் அருவருப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்து கூறுவர். அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். நடுநடுங்கும் இறைவாக்கினரின் அடையாளம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நடுக்கத்தோடு உன் அப்பத்தை உண்டு அதிர்ச்சியோடும் அச்சத்தோடும் நீரை பருகு. பின்னர் நாட்டின் மக்களை நோக்கி கூறு, இஸ்ரேல் நாட்டில் உள்ள எருசலேமில் வாழ்வோரை பற்றி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். அச்சத்தோடு தங்கள் அப்பத்தை உண்டு திகைப்போடு நீரை பருகுவர். ஏனெனில் அங்கு வாழ்வோரின் வன் செயல்களை முன்னிட்டு அவர்களது நாட்டில் உள்ள அனைத்தும் பறிக்கப்படும். மக்கள் வாழும் நகர்கள் பாலை நிலமாகும், நாடு பாழாய் போகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏற்புடைய பழமொழியும் எடுபடாத பேச்சும். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டில் உங்களிடையே வழங்கி வரும் பழமொழி என்ன? நாள்கள் கடந்து கொண்டே செல்கின்றன, காட்சிகளோ பலிப்பதில்லை என்கிறீர்கள். ஆகையால் அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்த பழமொழிக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். இனி அதை இஸ்ரேலில் வழங்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு சொல், நாள்கள் நெருங்கிவிட்டன, முன்னறிவிப்பு காட்சிகள் யாவும் நிறைவேறும். இஸ்ரேல் வீட்டினுள் இனி பொய்யான காட்சியும் குறி சொல்லலும் இல்லாமல் போகும். ஏனெனில் நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன். நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும். இனிமேல் காலந்தாழ்த்தாது. கலகம் செய்யும் வீட்டாரே, நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இவன் காணும் காட்சிகள் நெடுநாள்களுக்கு அப்பால் உள்ளவை. இவன் உரைக்கும் இறைவாக்கும் தொலையில் இருக்கும் காலங்களை பற்றியது.
என இஸ்ரவேல் வீட்டார் சொல்லிக் கொள்கின்றனர். எனவே அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் வார்த்தைகளுள் எதுவும் இனிமேல் காலந்தாழ்த்தாது. நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.